சிற்றம்பலம் திலவலனார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் பஸ்ம ஸ்ரீ வேங்கட சுப்பானந்த குருவே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டோருக்கு இறைவா போற்றி போற்றி நமச்சிவாய. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஓல்டு வாஷர்மன்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி மடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மடத்துல என்ன சிறப்புகள், எவ்வளவு சக்தி இருக்கு, இங்க மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே, எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வரோம். அது மட்டும் இல்லாம இந்த மடத்துல இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒரு கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? ஸோ மக்களுமே நிறைய தாத்தா கோவில்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இங்கே வராங்க இல்லையா? ஸோ இந்த தாத்தா கோவில் பற்றி நம்முடைய நேயர்களுக்காக சொல்லிடலாம். கண்டிப்பாம்மா. சாமானியர்கள் முதல் பிரபலங்கள் வரை தேடக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோயில் இது அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா சித்தர்களை சித்த புருஷமார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்க சித்தரை மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா தாத்தா தாத்தா தாத்தான்னு உருகுறாங்க. நம்ம தாத்தா இருந்தா கூட நம்மளுக்கு நல்லது கொஞ்சம் கம்மியா தான் செய்வாரு. ஆனா இந்த தாத்தா நம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு, அதாவது அவரை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, எதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லையோ, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு நடக்காதுன்னு எனக்கே தெரியுமா, இருந்தாலும் எல்லாரும் சொல்றாங்களே தாத்தா கோயில்னு, அப்ப நம்ம போய் வேண்டிதான் பார்க்கலாம் அப்படின்னு வேண்டுதலோட இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்னலாம் அவங்க வேண்டுறாங்களோ, எதெல்லாம் அதுல அவங்களுக்கு நல்லதோ அதை பாத்தீங்கன்னா பஞ்சம் இல்லாம தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். யார் இந்த தாத்தா சுவாமிகள்? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கும் போதே ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகம் தெரியுது. அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் வெங்கட சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தெரிகிறாரு. இவர் பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகளோட மரபு வழி தோன்றவர். இவரை பத்தி செவி வழி செய்திகள் தாங்க இருக்கு. ஏன்னா 129 குரு பூஜை முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 130வது குரு பூஜை வரப்போகுது. இவரை பத்தி என்ன சொல்றாங்க செவி வழி செய்தி அப்படின்னா, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், நிறைஞ்ச சிவபக்தரா இருந்திருக்காரு. அவர் வாழும் காலத்துல நிறைய சித்துக்கள் செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு.